பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 66ஆம் சங்கீதம் கடைசி வசனம், அந்த 20ஆம் வசனம். என் செபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது என் செபத்தை அவர் தள்ளாதபடி, தமது கிருபை என்னை விட்டு விலக்காதபடி இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலே வாசிக்கிறோம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அதுக்கு மேலே வாசிக்கும் பொழுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போது தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அவர் என்னுடைய அக்கிரமங்களை சங்கீதம் 51 கூட தெளிவாக வாசிக்க முடியும். அவர் என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்தார். என் அக்கிரமங்களை, என் பாவங்களை அவர் மன்னித்ததுனால அவர் என் ஜெபத்தை கேட்டார். அவர் தமது முகத்தை மறைக்காதபடி என் செபத்தை அவர் கேட்டார். என் செபத்தை கேட்டால் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்தார். அதனால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்கள் செபத்தை தள்ளாதவர், உங்களுமே வைத்த கிருபையை அவர் எடுத்துக்கொள்ளாதவர், விளக்காத தேவன். அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் கிருபையினால் அவர் உங்களை நடத்துவார், உங்கள் செபத்துக்கு பதில் கொடுப்பார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், என் சத்தத்தை அவர் கேட்டார். ஆண்டவர் தாமே உங்கள் சத்தத்தை கேட்கிறவர், உங்கள் செபத்தை கேட்கிறவர். தமது கிருபையை உங்களை விட்டு விலக்காதபடி ஒவ்வொரு நாளும் கிருபை உங்களை தாங்கி நடத்தும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுடைய செபத்தெல்லாம் கேட்டு அவங்களுக்கு செபத்துக்கு பதில் கொடுத்து உமது கிருபை ஆண்டவரோடு விளக்காதபடி உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கி நடத்தும்படி ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். இப்படி நாமத்தை மையப்படுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.